வெற்றி சார் தான். அவர் இல்லைன்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. அவர் கதை கேட்குறது உங்களுக்கு தெரியும் எப்படி கேட்பாருன்னு. அவர் கதையை ஓகே பண்ணோன்னே டெக்னிக்கலாக சில நல்ல டீம்லாம் எங்களுக்கு வர ஆரம்பிச்சது. அதனால ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு. சில ஸ்ட்ரகிள்லாம் வந்துச்சு. சார் இது மாதிரி என்னால் பண்ண முடியல சார் அப்படின்னு சொன்னோன்னே வெற்றி சார் சொன்னது, இன்னும் படத்தை முடிச்சிருவீங்கல்ல, எனக்கு தர வேண்டியது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படத்தை முடிங்கன்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தனால தான் படத்தை முடிக்க முடிஞ்சது. சார் வெற்றி சார், நன்றி சார். அக்ஷயா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு சாதாரண ஹீரோயின், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் டிவி கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. அக்ஷயா, உங்களுக்கும் பட சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நீ பெருசாக வரணும். அபிலாஷ் கேமராமேன், விசில் பார்த்துருப்பீங்க. அபி, இது எம்ஓ அவுட்டு தான், அவசரத்தில் பண்ணது, எதுவும் நினச்சிக்க வேண்டாம் சரியா? நான் ஒரிஜினல் அவுட்டு டிபிஎக்ஸ் அவுட்டு நான் உங்களுக்கு தேட்டரில் காமிச்சிட்றேன், ஓகேவா? ஃபீல் பண்ணாதீங்க. அபி மறுவீட்டுக்கு வந்தவரை கூப்பிட்டு படம் பண்ணிட்டேன் நான். சில நேரங்களில் ஒவ்வொரு டைம்லாம் ஸ்ட்ரகிளாகி நிற்கிறப்பெல்லாம் தொடர்ந்து ஒரு 60 மணி நேரம் 2.5 நாள் கிட்டத்தட்ட எனக்கு கேமரா பிடிச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஏன்னா அசிஸ்டண்ட்டையாவது கொடுங்க, இல்லாட்டி அசோசியேட்டுக்காவது கேமரா கொடுங்கன்னு அவர் கொடுக்க மாட்டேங்கிட்டார். அவர் டெடிக்கேஷனாக ஒரு 2.5 நாள் தொடர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். நன்றி அபிலாஷ். எடிட்டர் பிரதீப், அவர் ஒன் மேன் ஆர்மி, அவருக்கு ஹெல்ப்பர் யாருமே இல்லை. ஆனால் அவராக நின்று இந்த அளவுக்கு எடிட் பண்ணி எனக்கு கொண்டு வந்துட்டார். சில ஸ்ட்ரகிளாக நிற்கிறப்பெல்லாம் அவர் தான் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி, அண்ணா ஒன்றும் இல்லை பண்ணிடலாம், அந்த படத்தில் சொல்லுவாங்களே 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி, ஆனால் பக்கத்தில் வந்தாச்சு, முடிச்சிடலாம்னு சொல்லி அவர் சப்போர்ட்டை கொடுத்ததுனால தான் முடிக்க முடிஞ்சிச்சு. விவேக், விழாவின் நாயகன், எனக்கு கிடைச்ச மினி அனிருத். என்னத்து மறந்துச்சு பேர், விவேக் சாரோ, நல்லா பண்ணியிருக்க. உண்மையிலே ஸ்க்ரீனில் உன்னோட ஹார்ட் ஒர்க் தெரியுது. இந்த படத்துலேருந்து நம்ம 2 பேர் தான் ஃபஸ்ட்டு ஓடி போகலான்னு நினச்சோம். கண்டிப்பாக ஓடிடுவோம் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனோன்னு. ரொம்ப தேங்க்ஸ் விவேக்கு, நீ இல்லைன்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. என்ன கோபி ஆர்ட் டைரக்டரு, சில விஷயங்களை என்னால் ஷூட்டிங்கில் பண்ண முடியல, அதையும் நீ பொருட்படுத்தாமல் ஸ்க்ரீனில் எந்த குறையும் தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி கோபி. அதை விட உங்களுக்கு ஆக்டிங் நல்லாவும் வருது, நீங்கள் பேசாமல் ஆக்டிங்கே வந்துடலாம். கண்டிப்பாக டபுள் ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த மொட்டை கேரக்டர் நல்லா பிடிச்சிருந்தது. வேணா இன்னொரு டைம் மொட்டை கேரக்டர் வேணால் பண்ணி பாருங்க. ஃபைட் மாஸ்டர் ராம் சார் இன்றைக்கி வர முடியல. அவர் என்னையுமே எப்படி இருந்தால் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில், எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, என்னையெல்லாம் ஃபைட் பண்ண வச்சுட்டாரு. ராம் மாஸ்டர், நீங்கள் வரலைனாலும் என்னோட நன்றி வணக்கம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். தேங்க்ஸ் மாஸ்டர். பாலா சார், ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் உண்மையிலே அவர் கைத்தட்ட வேண்டிய ஆள் தான். பாலண்ணே ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் உண்மையில் மறக்க முடியாது. இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததில் உங்களுக்கு பங்கு இருக்குது. ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும், அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க சரிங்களா? ஏன்னா நானும் எப்படியும் படத்தை கொண்டு வரணும் தான், நானும் அந்த சில தவறுகளும் நடந்துச்சு, அதெல்லாம் பெருப்படுத்துவீங்க. ஓகே சார். டைரக்ட் டீமு, ஆக்சுவலாக இந்த படம் வந்து கிஷோர் பண்ண வேண்டியது, சில பல சூழ்நிலைகள் அவரால் பண்ண முடியாமல் போச்சு. அதை எப்படியோ திரைக்கு கொண்டு வரணுன்றக்காண்டி கொண்டு வந்தாச்சு. அதில் டைரக்ட் டீம் கோ டைரக்டரு விக்னேஷ், அசோசியேட் டைரக்ட் டீமு எல்லா பேரும் முழுசாக சொல்ல முடியல, ஏன்னா படப்படம் இருக்குல்ல, அதனால் எதை நினச்சிக்க வேண்டாம். கேமரா யூனிட்டு சன்னல் ஏட்டா, பினு ஏட்டா, நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க கொஞ்சம். மியூசிக் டைரக்டர் சிங்கிள் மேன் தான், அவராக அப்படியே ஏர்லேயே வாச்சிட்ருப்பார். சில நேரம் ஃபோன் பண்ணால் கூட, அண்ணா வாச்சிட்ருக்கண்ணே கொஞ்சம் பொறுங்க அப்படிம்பாரு. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். கேமரா டீமு, டைரக்ட் டீமு, அப்புறம் லைட் யூனிட்டு, ஆர்ட் டைரக்ட் டீமு, எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க கோபி சார். மேடையில் இருக்க எல்லாத்துக்குமே வணக்கம் சார். சார் விஜயகுமார் சார், சார் பேரரசு சார் வணக்கம் சார். சார் சுப்ரமணியன் சார் வணக்கம் சார். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நீ சில ஆட்கள்லாம் விட்டுருப்பேன். படத்துக்கு ட்ராவல் பண்ணவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா, கண்ணன் சார் ஓகே,
கண்ணன் சார், வேல்முருகன் சார், காசி சார், டிஸ்ட்ரிபியூட்டர் காசி சார், படம் பார்க்காம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் அவ்வளோதான் நினைக்கிறேன். தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காருன்னா அது இவர் தான். படம் பார்க்கல, தம்பி பண்ணுறேன் தம்பி, உன் படத்தை நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னார். சில படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல. எல்லாருமே சில பதட்டத்தில் யாரும் பேர் மறந்து போயிடுது. எப்படி சொல்கிறேன்னா, சார் யார் இருக்காங்கன்னு தெரியலையே, நசீது நல்லா பண்ணியிருக்கடா, நீயும் அருண் டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்கடா. படம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் கொண்டு வர முடியல. இவங்க 2 பேர் தான் பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணி, ப்ரொடியூசர் பேர் நான் போடல, ஏன்னா நான் ஒரே ஆள் ப்ரொடியூஸில் இருந்துக்கலான்னு போட்டுக்கிட்டேன். இவங்க 2 பேர் தான் பணம் கொடுத்தது. சடையாண்டி, கருப்புசாமி. இந்த படம் இந்த அளவுக்கு வருதுன்னா அவங்களும் கொஞ்சம் பணமெல்லாம் போட்டு இடையில ஸ்டாக்லாம் நிற்கிறப்ப அவங்க தான் அமௌண்ட் கொடுத்தாங்க எனக்கு. அவங்களால தான் சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சுது. ரஜினி அண்ணன் என் குருநாதர், டான்ஸ் மாஸ்டர். சின்ன வயசுலேருந்து இவர்கிட்ட தான் நான் டான்ஸ் பழகிருக்கேன். ஆனால் டான்ஸ் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல மாஸ்டர், அதனால் ஒன்றும் பண்ண முடியல. நான் எல்லா பேரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யார் யாரை மறந்துன்னு தெரியல. என் மாமா சேகர், வேல்முருகண்ணே, எல்லாம் இவங்களுக்காண்டி படத்துக்காண்டி பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. எல்லாருமே கஷ்டப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோதான் நான் கொண்டு வர முடியுண்ணே, என்னால் எதுவும் பண்ண முடியல. சரி, ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல. எல்லாரும் சொல்லலைன்னா கூட மன்னிச்சுக்குங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி சார். ஓகே, இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு மேடை. என்ன பேசுன்னு தெரில. பட் இன்னைக்கு நிற்கிற காரணம் பாலானன் தான். இன்னைக்கு இவ்வளோ சப்போர்ட்டு காரணம் பாலானன், அப்புறம் முருகண்ணன், சடையாண்டிண்ணன், வெற்றிண்ணன், அக்ஷயா, நஷீது, கோபி, விவேக், அப்புறம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக May 24 கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். கண்டிப்பாக நீங்கள் படம் பாருங்கள். கண்டிப்பாக இவ்வளோதான் பதட்டமாக இருக்குது. கண்டிப்பாக மீட் பண்ணலாம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். எனக்குமே இது வந்து முதல் மேடை. நிறையா படங்கள் வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்டும் கூட. இந்த படம் கிஷோர் வந்து ஓகே பண்ணார். முருகன் வந்து சரி இந்த பையன் பண்ணிவிடுவான் அப்படின்னு மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தாங்க. இந்த ப்ராசஸ்க்கு காரணம் அந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் 400க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் வீடியோஸ், வெப் சீரிஸ், இப்படி பெரும் பயிற்சியுடனும் நல்ல முயற்சியுடனும் தமிழ் சினிமாவுக்கு இசையமைப்பாளராக அறிமுகமாகும் விவேக் சரோ அவர்களை பேச அழைக்கிறோம். ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா அழைப்பை ஏற்றுக்கிட்டு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என் பேர் விவேக் சரோ. பகலரியன் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நான் பண்ணுவேன்னு நம்பி இந்த ப்ராஜெக்டை என்கிட்ட கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் பெருசாக பார்க்குறேன். அவங்க என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு நிப்பாட்டியிருக்காங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயம். இது என்னோட முதல் படம், அப்புறம் என் முதல் மேடை. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக நம்ம இந்த கதை எழுதும்போது இல்லை லிரிக் எழுதும்போது எழுதி அழிச்சிட்டு நல்லா வர வரைக்கும் அப்படியே எழுதி அழிச்சிட்டே இருப்போம். அந்த மாதிரி இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு 4-5 தடவை அழிச்சு மியூசிக் போட்டிருக்கேன். இப்போ அவுட்புட்டாக பார்க்கும்போது எல்லாருமே நல்லா வந்திருக்குங்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் வெற்றி அண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் அவர் வந்து வேற ஒரு டைமென்ஷனில் வாய்ஸ் மாடுலேஷன் முதற்கொண்டு வேறையாக இருக்கும். நானே ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் பார்க்கும்போது இது வெட்டினா அது அப்படின்னு ஒரு 2 தடவை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி, டெக்னிக்கல் சைடாகவும் சரி, கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். சொன்ன மாதிரி ஒரு 100கணக்கான யூடியூப் வீடியோஸும் வெப் சீரிஸும் படங்கள் இது ஆன்லைன் வீடியோஸு எல்லாம் பண்ணாலும் கூட படங்கிறது வந்து சம்திங் ஸ்பெஷலாக தான் இருக்குது. இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் சம்திங் மேஜிக்கலாக இருக்குது. இந்த படத்தில் எனக்காக லிரிக் எழுதி கொடுத்த முகில் அண்ணன், அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஷிஃப்டி வினோத், நான் கூப்பிட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எதையுமே கேட்காம எனக்காக வந்து எழுதி கொடுத்து நான் பண்ண டார்ச்சர்லாம் தாங்கி இந்த ஒரு பாட்டை நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்ரீனிஷா மேம், அவங்க இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். அப்புறம் ஸ்ரீயார்த்தி, விஎஸ் பிரியா, வர்ஷா, இவங்க 3 பேருமே இந்த படத்தில் எழுதி பாடியிருக்காங்க. இவங்க வந்து என் அம்மாவும் தங்கச்சியும். ஸோ நான் மட்டும் இல்லை, எங்கள் அம்மா ஃபேமிலியாகவே நாங்கள் வந்து இந்த படத்தில் லான்ச் ஆகிறோம். ஸோ பகலரியான் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு படம் தான். May 24 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், கேளுங்க.
உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், குறைகளை என்கிட்ட சொல்லுங்கள், நிறைகளை மக்கள்கிட்ட சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நன்றி. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் வளர்றதுன்னு நினைக்கிறேன், இல்லை பட் இங்கே நிற்கிறதுக்கான காரணமாக இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் ஃபேமிலிக்கும் என் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூமா, தேங்க்யூ. பகலரியான் கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை திரையிட எனக்கு அனுமதி கொடுத்த நண்பர் முருகன் அவர்களுக்கும் சரியாண்டி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுக்குற தம்பி கர்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் நன்றி. படத்தை வெற்றி பெற செய்யுங்க. நன்றி.